ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் கொடிஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹேரில் இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் வந்துட்டு இந்த ஹேர் பேக் இருக்க போகுது. என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, வெந்தயம், அப்புறம் நெல்லிக்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நீங்கள் நீம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மருதாணி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீம் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், அலோவேரா ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய பொருள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்கும், ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம அதிகம் செலவு பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்துட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான். ஸோ இது ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். ஸோ அதனால் வந்துட்டு இது எல்லாத்துனாலையுமே அஃபோர்ட் பண்ண முடியும், எல்லாருனாலையுமே பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹேர் பேக் வந்து பண்ணியிருக்கேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு, நல்லா ஃபுல் ஹெட்டுக்குமே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமேல் தான் வந்துட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். நல்லா ஹெட்குள்ளே ஒரு மசாஜ் மாதிரி அப்படியே பண்ணிக்கிறேன். ஹேர் ஃபுல்லுமே பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் டீடாங்கிள் பண்ணிவிட்டு அந்த ஹேர் பேக் எடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே இது கூடயே வந்துட்டு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, ஸோ இதெல்லாம் கிடச்சதுனாலும் கூட அது கூடயே அரைச்சிக்கலாம். என்கிட்ட இருந்த பொருள் வச்சு தான் நான் வந்து இந்த பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்துட்டு நீங்கள் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம், ஹைபிஸ்கஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஹைபிஸ்கஸ் லீஃபு, ஃப்ளவர், ஆவாரம் பூ, ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதில் எல்லாமே கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபுல்லும் ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த பேக் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னோடய ஹேரில் வந்துட்டு கீழே வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் கீழேயும் ஃபுல்லுமே வந்து ஆயில் வந்து நிறையாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் வைக்கிறதுனால ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்துட்டு கம்மியாகாது. ஆனால் இதுக்கு மேலே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமேலும் ஒன்ஸ் டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். மேலேருந்து கீழே வரைக்கும் சிக்கே இல்லாமல் நல்லா கோம் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமேல் தான் வந்து நம்ம இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஹேர் பேக் வந்து போட்டுக்கலாம். ஸோ எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுனாலும், நேச்சுரல் ஹேர் பேக் எது போடுறதுனாலும் அதுக்கு முன்னாடி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் இந்த பேக் போட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்மளோட ஹேர் பார்ட்டிஷனாக பண்ணி ஃபுல் ஹேருக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை டைரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா அதை ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டைரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலும் அதோட இதெல்லாமே வந்து தலையில் இருக்க தான் செய்யும். அண்டு தலைக்கு குளித்து அது ட்ரை ஆகி 1 டே கழித்து தான் வந்துட்டு அது ஃபுல்லாகவே போகும். ஃபில்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு வாஷ் பண்ணும்போது சீக்கிரம் போயிடும். ஃபுல் ஹேருக்கும் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த பேக் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணதுக்கப்புறமும் வந்துட்டு ஹேரில் எதுவும் இருக்காது, நீட்டாக க்ளீன் ஆகிடும். நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது அந்த லீஃப் எல்லாமே வந்துட்டு அப்படியே ஹேரில் இருக்கும்.
இதையும் அதே மாதிரி பார்ட்டிஷனாக பிரித்து ஃபுல் ஹேருக்குமே வந்து ஹேர் ரூட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஜூஸ் வந்து ஹேர் ரூட்டுக்கு எல்லாமே போகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் ஹேருக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னாலுமே வந்துட்டு சில்னஸ் இறங்கி உடம்பு சரியில்லாமலும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.